வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரார். களத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த களத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பவர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள், காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தான ராசி இந்த சிம்ம ராசி. தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது தெய்வ அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தா கூட அந்த இடத்துல ஒரு தெய்வம் முன்னின்று இவர்களை காக்கக்கூடிய சில விஷயங்களை இவங்க கண்கூடாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தெய்வம் அப்படியே வந்து இவர்களுக்கு பக்கபலமாக நிற்கும். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர்களினுடைய வாழ்க்கையை கொடுத்ததே அந்த தெய்வ பிரார்த்தனை தான். நிறைய சிம்மராசி என்பர்கள் முருகனுடைய பக்தர்களாக இருப்பாங்க, சிவனுடைய பக்தர்களாக இருப்பாங்க. அந்த சிவபெருமான் தான் எல்லாமே, சிவனை தவிர வேற எதுவுமே நான் தெய்வத்தை வழிபட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த சிம்மராசி என்பர்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த உபஜய ஸ்தானத்திற்கு பயிற்சியாக வரும்போது உங்களுக்கு தேவையான ஒரு இடம் மாற்றத்தை, சொந்த வீட்டிலிருந்து வேற இடத்திற்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி இந்த 45 நாட்கள்ல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. என்ன மேடம், ஒரு நல்லதை சொல்ற மாதிரி சொல்லி தலையில இடிய தூக்கி போட்டிங்களே, நாங்க சொந்த வீட்டுல இருந்து வெளியேறணும்னா இப்போதான் பார்த்து பார்த்து கட்டியிருக்கோம், அதுல நிறைய பிரச்சனைகளும் இருக்கு, கடன் வாங்கி கட்டியிருக்கிறேன், என்னால அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கிறேன், நானும் மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறேன், உங்களுடைய பதிவை பார்த்ததே அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் பதிவை பார்த்தேன். நீங்க என்னடானா இடம் மாற்றத்தையே செய்யணும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இடம் மாற்றம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த தெய்வ அனுகிரகம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையா இருக்கு. இப்போ ஒரு சின்னதா ஒரு தற்காலிகமாக உங்களுடைய கோச்சார நிலவரப்படியும் உங்களுடைய ஜாதக நிலவரப்படியும் தற்காலிகமாக சொந்த சொத்து
சொத்துக்களை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையில தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால யோசிக்காம ஒரு மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமா நீங்க இடமாற்றம் செஞ்சுக்கலாம். இதனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். செவ்வாயாகப்பட்டவர் சுகஸ்தானாதிபதி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அடுத்த பாக்யஸ்தானாதிபதி. இதுல இவர்களுக்கு எப்போதுமே அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு முடிவுகளை எடுத்தாலும் நீங்க தன்னம்பிக்கையோடு நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு முடிவோடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த 45 நாட்கள்ல முழுவதுமாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமண தடைகளை இந்த காலகட்டம் நீக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இந்த செவ்வாய் பயிற்சி. ஏற்கனவே இருக்கக்கூடிய திருமண உறவுகளை அதிகப்படியான கசப்புகள், விவாகரத்து வழக்குகள் இதெல்லாத்தையும் சந்திச்சாச்சு மேடம். இனிமேல் நான் இனிமேல் திருமணம் பண்றதுக்கு எந்த ஒரு விதமான ஒரு ஆசையுமே இல்லை. ஏன்னா ஆசைகளை வெறுத்து தான் நீங்க ஒரு சன்னியாசி நிலைமையில தான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இப்ப செவ்வாயினுடைய பயிற்சி. இதனால் வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாரு. ஓரளவுக்கு குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மனமாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இப்போ உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு குடும்ப அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். மறுமண வாழ்க்கை அப்படின்றது இந்த காலகட்டம் ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்க போறீங்க. மறுமணம் செஞ்சுக்கணும். நான் இது நாள் வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜ்லேயே இருந்திருப்பீங்க. உங்களுடைய ராசி மீது கேது போகிறதுனால எப்போதுமே ஒரு குழப்பங்கள், எப்போதுமே ஒரு தடைகள், தேவையில்லாத அவமானங்கள், அசிங்கங்கள் இதெல்லாத்தையும் அனுபவித்த இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒரு தன்னம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்காவிட்டாலும் கூட ஒரு நல்ல ஒரு தன்மையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைம் தான். ஏன்னா மகம் நட்சத்திர நண்பர்கள் கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். கேதுவே உங்களுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால இந்த காலகட்டம் இந்த இடத்துக்கும் போக முடியாது, இந்த இடத்துக்கும் போக முடியாது. ஒரு நடுநிலைமையாக இருந்து நீங்க சில விஷயங்கள், தொழில் ரீதியான முடிவுகள், வேலை ரீதியான முடிவுகள் இதெல்லாத்தையுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபண்ட்ஸ் ஃப்ளக்சுவேஷன்றது கண்டிப்பாக இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்த இந்த பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் அந்த வருமானம்ன்றது வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க வெளிநாட்டுல வாழ்றீங்களோ இல்ல இங்கேயே இருக்கிறீங்களோ, உங்களுடைய சொந்த ஊர்லயே இருக்கிறீங்களோ, ஒரு தொழிலை முக்கியமா நீங்க எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதனால நல்ல ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு நேரம், கடன் தொந்தரவுகள்ல இருந்து மீண்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள்ல இருந்து நீங்க வெளியேறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாம் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண தடைகள்ல இருந்து ஒரு நிவர்த்திகள் கிடைத்தாலும் மறுமண வாழ்க்கைன்றது ஒரு முக்கியமா இருக்கு. யாருக்கெல்லாம் 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்க போகுது. வேலை வாய்ப்புலையும் நல்ல ஒரு உயர்ந்த பதவி, நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய ஒரு சிரமங்கள் இருக்கு. அதாவது அந்த குடும்பத்தை விட்டும் வர முடியாது, அந்த குடும்பத்துல இருக்கவும் முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல உங்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.